ஹாய், திஸ் இஸ் லக்ஷு. இன்றைக்கி பிசிபெல்லாபாத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 ப்ராசஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு பவுடர் அரைக்கணும். அந்த பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், தேங்காய் 1 ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அரிசியும் பருப்பும் 1 hour ஊற வச்சுட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு 3ஐயும் போட்டு நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதில் தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு புளி 1 ஸ்பூன் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பவுடரையும் போட்டு காய்கறியை குக்கரையாக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஆல்ரெடி வெந்திருக்கிற அரிசி எடுத்து அதில் இங்கே வேக வச்சுருந்த காய்கறியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் செமி லிக்விடாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு கெட்டியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதில் கொஞ்சம் சுடு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பிசிபெல்லாபாத் ரெடி.